அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோனிலையும் பிரசன்ன ஜோடர் குமரலட்சுமி பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரன் வக்ரமாக இருக்கார். மேசராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 29/6/2024 அன்று வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு. 15/11/2024 பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 நாட்கள் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வக்ரம் அப்படிங்கிறது ஒரு பலமான ஒரு செயல்னு ஒன்று. அதே மாதிரி பின்னோக்கிய நகர்வு. இப்போ போரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இதுக்கப்புறம் போரட்டாதி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்துக்கு வருவார். சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்தில் இருப்பார். அப்போ நட்சத்திரமும் மாறுறப்ப பலன்கள் மாறுபடும். வக்ரம் ஆகிறப்பவும் பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடும். மேசராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11ஆம் அதிபதி சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா தொழில்காரரும் அவர் தான். லாபஸ்தான அதிபதியுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான். அவர் பார்த்தீங்கன்னா வக்ர நிலை அடையிறப்ப பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் தொழிலில் தொழிலோ வேலையிலையோ ஒரு பெரிய மாற்றங்கள் இடமாற்றங்கள் அமையிறது. வேலையில் ஸ்ட்ராங் ஆகிறது. எப்பவுமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் வக்ரமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா அக்கறையாக இருப்பாங்க. வேலை தொழில் எல்லாம் அக்கறையாக இருப்பாங்க. வக்ரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பலமாக அக்கறையை காட்டக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் அது மேலே அதீத பற்றாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ மேசராசிக்கு இப்போ வக்ரமாகிறது அப்படிங்கிறதே இது வரைக்கும் தொழிலோ வேலையிலோ சாதாரணமாக போயிட்டு இருந்தாலும் கூட இன்னும் ஒரு கூடுதல் அக்கறை எடுத்துக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது தொழிலை பார்த்திங்கன்னா ஒரு திறமையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலையோ தொழில் எதாக இருந்தாலுமே அப்போ ஒரு முயற்சிகள் பார்த்திங்கன்னா பலமாக்கும். அதேமாதிரி அது தொழில் சக்ஸஸ் பண்ணுறதும் அந்த வேலையிலையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு அக்கறையாக அதை செய்கிறப்ப கட்டாயம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியும் இருக்கும். இப்போ 11ஆம் ஸ்தானத்தில் வக்ரமாகிறதுங்கிறது ஒரு லாபங்களை கூட்டி கொடுக்கக்கூடியது தான். அதிக அளவில் லாபங்களையும் தரக்கூடியதாக தான் இருக்கும். எப்பவுமே சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா இது யோகராக இருக்கிறதுனால அவருடைய நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கு கிடைக்கும். இருந்தாலும் அவருடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலன்கள் மாறுபடும். இப்போ வக்ரமாக இருக்கிறது ஒரு பலம் தான். வேலை பொருளாதாரத்தில் தொழிலில் ஒரு உயர்வை கொடுக்கறது, போட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேமாதிரி ஒரு தலைமை பண்பு கொடுக்கறது, ஒரு மக்கள் தொடர்புகளை அதிகமாக கொடுக்கறது, அவங்களோட நன்மைகள் நிறையா நடக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கான்ட்ராக்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஒரு வக்ர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்குங்கிறது வேலையாட்களை வச்சு செய்கிறதோ இல்லை மிஷினரிஸ் சம்மந்தப்பட்டது இருந்தால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ தொழில் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில்கள் உருவாகிறது, அதே மாதிரி புதியவர்களோட இணையிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த வேலையை தக்க வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் வக்ர காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா வக்ரத்தில் எதுக்கும் துணிஞ்சிருப்பாங்க, எதையும் செயல்படுத்திடுவாங்க. ஒரு அக்கறை பார்த்திங்கன்னா தொழிலையோ வேலையிலோ ஒரு அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனீஸ்வரன் அப்படிங்கிறதுனால அந்த வேலை காரகரே அவர் தான். அப்போ அவர் நல்ல ஒருத்தர் ஜாதகத்தில் சனீஸ்வரன் பலம் இழந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. உடல் ரீதியாகவும் துன்பப்படுத்திகிட்டே இருக்கும், மன ரீதியாகவும் துன்பப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வேலைகள் சரியாக அமையாது. சனீஸ்வரன் நல்லா இருந்தாவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 11ஆம் ஸ்தானத்தில் வக்ரம்ங்கிறப்ப கூடுதல் வருமானங்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ ராகு நட்சத்திரத்துக்கு வருவார். ராகு நட்சத்திரத்தில் செப்டம்பர் மாதம் வந்துடுவார். இப்போ சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு. 4ஆம் பாதத்தில் அவரும் வக்ரத்தில் அவருடைய ராகுவோட சேர்றப்ப வக்ரமில்லாத சேர்றப்ப ஒரு பலன் இருக்கும். வக்ரமாக இருந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் அவர் சேர்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே சனீஸ்வரன் ராகுவில் சேர்றப்ப பார்த்திங்கன்னா அதீத ஒரு வளர்ச்சியும் ஒரு பூமும் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா பல ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டியது வரும், பெரிய பெரிய சிக்கல்களையும் பார்த்திங்கன்னா சிக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு திருட்டு போகிறதோ, நம்மகிட்ட இருந்து ஒரு பரிசு பறிக்கிறதோ, நம்ம ஒரு இடத்துல பணத்தையோ பொருளையோ கொடுத்து மாட்டிக்கிறதோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலகட்டத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தீமைகள் இருக்கும். ஒரு 2 மடங்கு வளர்ச்சிகள் இருந்தாலும் இந்த இறக்கங்களும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக. ராகு நட்சத்திரத்தில் வர்றப்ப சதயத்தில் தான் இருப்பார். செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே சதயத்துக்கு வந்துடுவார். அப்போ மேசராசிக்காரங்க தொழில் ரீதியாக வேறு ரீதியாக கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த ஆற்றினால துன்பங்கள், ஒரு திருட்டு கொடுக்கறதோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வக்ரமாக ராசியவே பார்க்குறாரு. அப்போ ராசி பார்க்குறப்ப எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் ராசியில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ராசியை பார்த்தாலும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சனீஸ்வரன் மந்தக்காரகர் தான்.
இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த வேலை இயக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு துணிச்சல் வந்துடும் அவங்களுக்கு, தைரியமாக எதையும் செய்யக்கூடிய அந்த துணிச்சல் வக்ரத்தில் வரும். எப்பவுமே வக்ர கிரகங்கள் தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த இடத்துக்கு கொண்டு போகிறதே. வக்ர கிரகங்கள் பாப கிரகங்கள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுடைய அந்த வக்ர பார்வை வந்து பார்த்திங்கன்னா எதையும் துணிஞ்சு செய்ய சொல்லும். அதில் சில தவறான காரியத்தை இருந்தாலுமே துணிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் நல்லது. ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில் வர்றப்ப செப்டம்பரில் இருந்து அதே மாதிரி தொழிலோ வேலையோ பயணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அதிர்ஷ்டமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது எதுக்கும் துணிந்து இருக்கிறதுனால அவங்க வேலையில் அக்கறை எடுத்து ஒரு தொழிலையோ வேலையோ நல்லா செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 5ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு வக்ரமாக. எப்பவுமே சனி பார்வையினாவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் தான். இருந்தாலும் வக்ரமாக பார்க்குறப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது நம்ம மனசனுடைய ஆசை எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. கல்வியினுடைய ஒரு உயரிடம் இதில் கொஞ்சம் இடைஞ்சலும் வரும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கிறதும் சரி பார்க்குறதும் சரி வக்ர எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். சில தவறான செயல்களை வந்து முன்னோக்கி நிறுத்துறதுக்கு உண்டான இது வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட இடம் வீடு சம்மந்தப்பட்ட இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதில் ரொம்ப பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்தால் அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி கல்வியிலையும் ஒரு போராட்டம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் 5ஆம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப. 8ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு 10ஆம் பார்வையாக. இப்போ 8ஆம் ஸ்தானங்கிறது ஆயுள் கண்டம் விபத்து மரணம் திடீர் இழப்பீடு திடீர்னு பண வருமானம் ஒரு கலகம் இதெல்லாம் காமிக்கூடியது அந்த 8ஆம் ஸ்தானம். இப்போ அங்கே வந்து சனீஸ்வரன் வக்ர பார்வையாக பார்க்குறாரு. வலுக்கட்டாயமாக வம்புக்கு சண்டை போடுற மாதிரி இழுத்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொழில் ரீதியாக இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற நல்லது. பொருள் இழப்பீடுங்கிறதும் திடீர்னு இருக்கும். திடீர் ஒரு வருமானமும் கிடைக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரம் வந்து இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் சனீஸ்வரன் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு மேசராசி பொறுத்த வரைக்கும் ராகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகை ஒரு யுத்தமாட்டம் தான். அவர் ராகு மேசத்தில் இருந்தாலுமே சில பாடல்கள் வந்து மேசத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி இருந்தாலும் அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தும் கூடயே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கலகம் சண்டை ஒரு வழக்கு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களால் வரக்கூடிய செயல்பாடுகள் கூட்டாளிகள்னால பிரச்சனை இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ராகுல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். 3ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து ராகு நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அப்போ மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலவீனங்களும் இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்கள ஜாக்கிரதையாக இருக்கணும். தலைமை பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அவமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி திடீர் வருமானமும் ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு திடீர்னு நம்ம நினச்சது நடக்காத அளவுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக நடக்கும். இது எல்லாமே வக்ரத்தில் நடக்கும். 8ஆம் வீட்டில் வக்ரம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதிர்ஷ்டங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பாப கிரகங்கள் வந்து பாவ இடத்துல இருக்கிறதும் ஒரு வகையில் நன்மை தான். பார்க்குறதும் நன்மை தான். திடீர்னு யோகம் கூட கிடச்சிடும். அதனால் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ இந்த மாதிரி விபத்து காப்பீடுகள் அந்த மாதிரி நிறையா ஏதாவது பொருளாதார ரீதியாக அதான் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறதோ அதில் இந்த மாதிரி காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அதுலேயே ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. இப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை வருமானம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கோம். புதிதாக செய்யக்கூடியது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் சுப விரயங்களையும் கொடுத்துருப்பாரு. இனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதீத வளர்ச்சியும் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும் நல்லது. அதே சமயம் மேசத்தை வந்து வக்ர கிரகம் பார்க்கறதுனால சனீஸ்வரன் வக்ரமாக பார்க்குறாரு. அதனால் நல்லது கெட்டது தெரியாமல் எதுலேயும் முன்னோக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயணம் இருக்கும். அதில் வந்து ஒரு போராடக்கூடிய சக்தியுமே அதில் கிடச்சிரும். அதனால் அது எது தவறு எது கெட்டதுன்னு தெரிஞ்சு கவனமாக போய்க்கிறது மேசராசி பொறுத்தவரைங்களுக்கு நல்லது. அதேமாதிரி இந்த வக்ர காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி பொறுத்து பெரிய பாதக செயல்கள்லாம் இல்லை. வழிபாடுன்னு பார்த்தா சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் சிறந்த வழிபாடாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் சென்று வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரை வழிபட்டு வரலாம். தேய்ரு அஷ்டமி இந்த மாதிரி கால பைரவர் வழிபாடு மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பானதாக இருக்கும். ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் அன்னதானங்கள் செய்துட்டு வருது. எப்பவுமே சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலி தொழிலாளிகளை சொல்லக்கூடியது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறது வேலைக்காக அந்த மாதிரி ஒரு கீழே ரொம்ப வறுமையிலையோ ஏழ்மையிலையோ இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அன்னதானம் வஸ்திர தானங்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பான வந்து பலன்களெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு எப்போவுமே தான தர்மங்கள் பண்ணுறப்ப நம்ம மனமும் வந்து செய்துட்டு வர்றதா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். அதனால் நம்ம சொல்லிட்டோம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்க
கொடுக்கக்கூடாது. மனமவுந்து செய்யணும் எதாக இருந்தாலும். செய்கிறப்ப கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் புண்ணிய காரியம் அதுதான். அதனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டிடங்கள் இடிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இதில் புனரமைக்கிறது, இந்த மாதிரி சனீஸ்வரனுடைய இதில் அந்த மாதிரி புனரமைக்கிறதெல்லாம் செய்துட்டு வர்றது. அதேமாதிரி மலை ஏறுறப்போ படிக்கட்டுகள் அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு கொடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்து பார்த்திங்கன்னா வரலாம். அங்கே அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் மிகுந்த சிறப்பான பலன்கள் எல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு ஒரு அன்னதானம் செய்துட்டு வரலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உபகரணங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, இதெல்லாமே வந்து செய்துட்டு வர்றது விசேஷ நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு வழிபாடுகள் கால பைரவரை வழிபட்டால் இந்த தான தர்மங்களையும் செய்துட்டு வர்றப்ப கட்டாயம் இந்த சனீஸ்வரனுடைய வக்ர தாக்கங்களில் பெருசாக வரக்கூடிய அந்த கெட்டதுகள் நடக்காது. வக்ரம்ங்கிறது ஒரு யோகம்தான். மேசராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம். இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் தான். இருந்தாலும் பாதக செயல்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அந்த வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்துக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.